எலக்ட்ரானிக் கண்ட்ரோலெலாம் கொடுத்துக்கிறாங்களே, தண்ணி பட்டா ஏதோ ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் இருக்குது. ஸோ இதிலலாம் எதுவுமே ஆகாதுங்க. கொடுத்துருக்காங்க, நல்லா வைடாக இருக்கும். கால் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. வைப்ரேஷன் எதுவுமே தெரியலிங்க. சீட்டில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. வைப்ரேஷன் எதுவுமே தெரியல. மெயினாக ஓட்டுறவங்களுக்கு சலுப்பே இருக்காது. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷனோட கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் செட்டப்போட பேர் பார்த்தீங்கன்னா EDDCம்பாங்க, எலக்ட்ரானிக் டெப்த் அண்ட் டிராஃப்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகேந்திராவில் ஓஜா சீரிஸ் லான்ச் ஆகிருக்கும் ரீசெண்ட் டேஸில். பார்த்தீங்கன்னா அந்த ஓஜாவில் சப் யூட்டிலிட்டி டிராக்டர் SU மாடல், அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 36 HP டிராக்டரை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஜா சீரீஸ்லாம் 4 மாடல்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது, 4 சீரீஸாக. அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் லான்ச் ஆனது காம்பேக்ட் சீரீஸும் சப் யூட்டிலிட்டி சீரீஸும் 2 சீரீஸும் லான்ச் ஆயிருக்கு. இந்த காம்பேக்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் இருக்குது. 21 HPலேருந்து 30 HP வரைக்கும், 21, 24, 27, 30ங்கிற மாதிரி 4 மாடல் இருக்குது. இந்த சப் யூட்டிலிட்டி SU மாடலில் பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்குது, 32, 36, அதே மாதிரி 40 HP. இந்த மாதிரி 3 HP கேட்டகரியில் டிராக்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். டிராக்டரை வந்து ஒரு வால்க் அரவுண்ட் பார்த்துடலாம், எப்படி இருக்குது என்னங்கிறதுக்கு பார்த்துடலாம். அப்படியே பாருங்கள், மஹேந்திராவோட நியூ ஜென்ரேஷன் டிராக்டர். மஹேந்திராவில் ஜிவோ சீரீஸு, நோவோ சீரீஸ்க்கு அடுத்து இனி ஃப்யூச்சரில் வரப்போகிற சீரீஸ் இதுதாங்க. இனி வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மாடல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஹையர் HP கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 இயர்ஸில் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மஹேந்திரா சைட்லேருந்து. மஹேந்திராவில் இந்த ஓஜா சீரீஸ் லான்ச் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டஃப்பான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதில் மொத்தம் 3 கேட்டகரியாக 3 மாடல் 3 பேக்கேஜில் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்து அதில் கொடுக்குற ஆப்ஷன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க. மஹேந்திரா ஓஜாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது இதுக்கான அர்த்தம். 3136 3000 சீரீஸில் பார்த்தீங்கன்னா 36 HP கேட்டகரியில் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் பண்ணியிருப்பாங்க, ப்ரோவோஜா, ரோபோஜா, மயோஜான்னு சொல்லிட்டு. இதில் ரோபோஜாங்கிறது வந்து ஆட்டோமேஷன், PTOலேயே ஹைட்ராலிக்ரே ஆட்டோமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோவோஜாங்கிறது ப்ரொடக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான லுக்கு, டிசைன் ஒர்க்கு, ஆப்ஷன் வந்து ஷட்டில் கீர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் கீர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஆப்ரேட்டர் ஏரியா, கம்ஃபர்ட்டான ஆப்ரேட்டர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரோவோஜா மென்ஷன் பண்ணும். அதுக்கடுத்து மயோஜாங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிசென்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நோவோ சீரீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே டிஜிசென்ஸாக அப்டேட்டட் வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் மினி செக்மெண்ட்லேருந்து 21 HPலேருந்து நீங்கள் ஹையர் HP 40 HP வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த GPS ட்ராக்கிங் மொபைலில் வந்து நம்ம டிராக்டர் வந்து பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன தெரியும்னா, டிராக்டரில் என்ன ஃபியூல் இருக்குது, எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எந்த இடத்துல ஓடிட்டுருக்கு, ஜியோ ட்ராக்கிங் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்குள்ளே வந்து போகக்கூடாதுங்கிற ஜியோ ட்ராக்கிங் கொண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. டிராக்டரில் ஃபியூயல் தெஃப்ட்டு, அதாவது வந்து திருடிடுவாங்க, டீசல் டிரைவர் போட்டு ஓட்டுறப்போ திருடிடுவாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை. எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எவ்வளோ டீசல் போயிருக்கு, டீசல் வந்து சடனாக எடுக்கிறாங்களா, அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு இதில் தெரியும். அப்புறம் சர்வீஸ் அலாட்டும் கொடுத்துரும். இத்தனை மணி நேரத்தில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மொபைல்லேயே அலர்ட் கொடுத்துரும். மொபைல் நம்ம அன்றாட வாழ்வில் வந்து மொபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணாதீங்களே இல்லை, அதுலேயே ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் எல்லா லைஃப்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தது ஃபார்மர் சைடில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஸோ டிராக்டர் வந்து டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மஹேந்திரா ஓஜா நியூ ஜென்ரேஷன் டிராக்டருங்க. இந்த 36 HPயில் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு டயர் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். டயர் ஆப்ஷன் பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8/16ங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 12.4க்கு 24ங்கிற டயர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் ஃப்ரண்ட்டில் 8/16, பின்னாடி 12.4க்கு 24ங்கிற டயர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க.
டயர் ஆப்ஷன் வந்து நீட்டாக இருக்குது. இந்த ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அட்டாச்மெண்ட்டும் போடலாம். ரிட்ஜரு, பார் கலப்பைமாங்க, விதப்புக்கு யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு சேத்தளவுக்கு யூஸ் பண்ணுறது, அது எல்லா அப்ளிகேஷனுக்கும் தகுந்த மாதிரி தான் டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. மெயினாக இதில் ஹைலெக் டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் கேஜியில் அட்டாச் பண்ணுங்கிறது தேவையில்லை, கொடுக்குறதே ஹைலெக் டயர். அதனால் சேத்தளவு தொழில் அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகாதுங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலெலாம் கொடுத்துக்கிறாங்களே, பிடிஎக்ஸ் சென்சார் கொடுத்துக்கிறாங்க, இங்கே சென்சார் கொடுத்துக்கிறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போர்டெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. இதிலெல்லாம் தண்ணி பட்டால் எதோ ஆயிருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. என்னென்னா இதில் வந்து வாட்டர் ப்ரூஃபோட தான் கொடுத்துக்கிறாங்க. ஃபோர்ஸாக வாட்டர் இறங்கினா மட்டும்தான், ஃபோர்ஸாக நம்ம எப்படி சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் ஃபோர்ஸ்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவாங்களா, அந்த ஃபோர்ஸ்டு வாட்டர் போய் அப்ளை ஆனால் மட்டும்தான் இது வந்து தண்ணி இறங்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடி ஃபீல்டில் யூஸ் பண்ணுறீங்க, சேத்தளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏரியாலெலாம் தண்ணி பட்டால் எதுவும் ஆகாதுங்க, டேமேஜஸ் எல்லாம் எதுவும் ஆகாது. கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி சைட்லாம் அவங்க டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 2000 மணி நேரம் டெஸ்டிங்கில் தண்ணி பட்டு எதுவும் டேமேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ECU போர்டு இங்கே கொடுத்துக்கிறாங்க. இதில் ஏதாவது செட்டிங் எனக்கு புரியல, ஏதாவது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது ஈஸியாக நீங்கள் எப்படி ECU போர்டு வச்சு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக ரீசெட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டிராக்டர் நம்ம வீடியோ ஆல்ரெடி 40 HP வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் கேட்ட சந்தேகங்களெல்லாம் இதில் தீத்தாச்சுங்க. ஸோ நீ டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க, ஸ்டைலிஷாக கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட லோகோ இருக்கும். அதுக்கடுத்து DRL லேம்ப் கொடுத்துக்கிறாங்க. நல்லா அட்ராக்டிவ் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு DRL லேம்ப் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் ப்ரொஜெக்ஷன் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஹை பீம், லோ பீம் கொடுத்து ப்ரொஜெக்ஷன் லேம்ப் கொடுத்து ஸ்டைலிஷான ஒரு லுக் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வென்டிலேஷன் பார்த்தா இதில் 4 டைரக்ஷன் வென்டிலேஷன் கொடுத்துக்கிறாங்க. 4D வென்டிலேஷன். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் ஏரியா, டாப் ஏரியாலையும் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினுக்கு ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்கும். எந்த மாதிரி டஸ்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணாலும், எவ்வளோ டஸ்ட் உள்ளே போனாலும் அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. ஃப்ரண்ட் செக்ஷனில் டஸ்ட் அடித்தாலும் டாப் செக்ஷனில் வென்டிலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட் அடிச்ச கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது. பானட்டோட ஓப்பனிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துக்கிறாங்க. லைட்டாக லிஃப்ட் பண்ணால் போதும், பானட் ஓப்பன் ஆயிருங்க. சைடு பேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா சைடு ஏரியாவுமே ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உள்ளே எதுவும் பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைடு போர்ஷனையும் கவர் பண்ணிக்கிறாங்க. பானட்டோட ஓப்பனிங் பொசிஷன் இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியும் எக்ஸாஸ்ட்டு, இன்லெட் செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பானட்குள்ளே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ளேருந்து வியூ நல்லா கிளியராக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சேஸ் இருக்குங்க. வெயிட் அடிஷ்னலாக போடுறீங்க, ஃப்ரண்ட்டில் ஏதாவது அட்டாச்மெண்ட் மாட்டுறீங்க, லோடர் மாட்டுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் ஸ்பெஷலாக ஃப்ரண்ட்டில் மாட்டுறீங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட்டில் ஒரு சேஸ் கொடுத்துக்கிறாங்க. அதுலேயும் மவுண்டிங் ஆப்ஷன் எல்லாம் நிறைய இருக்குது. ஹோல்ஸ் வேணால் இருக்குது, நீங்கள் மாட்டிக்கலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் லோடரெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் சேஸ் போடணுங்கிறது இல்லை, சைட்லலாம் சேஸ் கொடுக்குறங்கிறது இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா பெட்டு கொடுத்துருக்காங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டில் நீங்கள் லோடரோட ஃப்ரேம் கோர வச்சா போதும். ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் லோடர் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் சேஸ் கொடுத்துருவாங்க. அந்த சேஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸில் பிரச்சனை வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால் என்னென்னா இங்கே ஒரு சேஸ் டிராக்டர் ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் சேஸ் போகும். அது என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸில் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பெட்டு கொடுக்குறப்ப என்னென்னா இந்த பெட்லேயே நம்ம சேஸ் அதை லோடரோட ஃப்ரேம் உட்கார வச்சிடறோம், மெயின் ஃப்ரேமை. அப்படின்னா நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வராது. நீங்கள் லோடரை எந்த இடத்துல சிக்கலான இடத்துல யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வராது. அதுக்காக பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை அவங்க கம்பெனி சைட்லேருந்து கரெக்டான சென்டர் பாயிண்ட் செட் பண்ணி கரெக்டாக லோடு சென்டரில் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் பண்ணி பெட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த டிராக்டர் பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. இவங்க ஓஜாவில் இந்த யூட்டிலிட்டி டிராக்டரில், சப் யூட்டிலிட்டி டிராக்டரில் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதுக்கடுத்து ஏர் ஃபில்டர்னு பார்த்தா இதில் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துக்கிறாங்க. டியூவல் எலமெண்ட்டு, சிம்பிளாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரிங்க. அவ்வளோதான். மறுபடியும் லாக் பண்ணிக்கிட்டால் லாக் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரேடியேட்டர் கொடுத்துக்கிறாங்க. நல்ல ஏர் ஃப்ளோ கொடுத்துக்கிறாங்க. ரேடியேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீனும் கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப டஸ்ட்டான ஏரியாவில் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டெல்லாம் எதுவும் போய் அடைக்காது. அந்த மாதிரி வச்சு நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில்
இந்த ஏரியாவிலேருந்து ஏர் வந்து இன்ஜின் சைடு வந்து போகாத மாதிரி ஃபுல்லாக சீல் பண்ணிக்கிறாங்க. இந்த செக்ஷனில் இருக்கிற டஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சைடு வந்து போகாத மாதிரி நீட்டாக வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் SU சீரீஸில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா இன்ஜின் வரும். காம்பேக்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா யான்மர் இன்ஜின் வரும். அந்த மாதிரி இன்ஜின் சைடு பார்த்தீங்கன்னா இதில் மஹேந்திரா இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இதே சேம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஜிவோவில் 365 மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே சேம் இன்ஜின் தாங்க. நல்ல ஒரு பக்காவான இன்ஜின். இன்ஜினோட சிசின்னு பார்த்தா இதில் ஒரு 1600 சிசி 1.6 லிட்டருங்கிற மாதிரி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பம்புன்னு பார்த்தா போஸோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்க்குற மாதிரி ஃபில்டர் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி டைப்பில் ஃபில்டர் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லிஃப்ட் பம்பு அதுவும் போஸோடது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்ஜினோட ரேட்டட் RPM பார்த்தா 2800 RPM கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1000 RPMல டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணால் ஐடியில் ரன் ஆகுங்க டிராக்டர். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 121 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த SP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா பக்காவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய அந்த ஓகோ சீரிஸ் இன்ஜினோட பார்த்தீங்கன்னா இந்த ஓஜோ சீரிஸில் கொடுத்த இன்ஜின் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்டேட்னா எப்படின்னா அந்த இன்ஜின் ஓடுறதுலேயே பார்த்தீங்கன்னா அதோட பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட டெக்னிக்கலான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா PTO நியூட்ரலு கியர் நியூட்ரல் இந்த ரெண்டுமே நியூட்ரல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டில் கியர் கொடுத்துருக்காங்க. ஷட்டில் கியர் நியூட்ரல் இருந்தால் தான் டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதாவது வந்து இன்ஜினை எவ்வளோ த்ராட்டில் வந்து விட்டு கொடுத்தாலும் பிளாக் ஸ்மோக் இல்லாமல் நீட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. துளி கூட பிளாக் ஸ்மோக்கே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓஜோ சீரீஸை பொறுத்த வரைக்கும். இதில் எக்ஸாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஆப்ரேட்டருக்கு நல்ல வியூ வந்து கிடைக்கும். இது வந்து பந்தலுக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கு ஹார்டிகல்ச்சருமாங்க தோப்புக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வச்சு கொடுத்துருப்பாங்க. கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டான அப்டேட்டோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. மஹேந்திராவில் இந்த இன்ஜினை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்ஜினுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கும் பின்னாடி ஹைட்ராலிக் செட்டப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் வந்து ஃப்ளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 28 LPM வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆல்டர்னேட்டரிங் இருக்கும். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டரிங் இருக்கும். அடுத்து டிராக்டரோட லென்த்து அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. டிராக்டரோட ஃபுல் லென்த்துன்னு பார்த்தா 10.5 அடி வந்து லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தா 4.5 அடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஃபீல்டெல்லாம் ரொம்ப குறுகலான ஃபீல்டு எங்கள் ஏரியாவில் வந்து சீக்கிரம் நிலம் வந்து இறுகிரும். நிலம் இருகாமல் வந்து ஃபீல்டில் வந்து உழவு ஓட்டி விதைச்சி விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏரியாக்கில் டிராக்டர் வந்து பக்காவாக செட் ஆகுங்க. டிராக்டரோட வெயிட்டுன்னு பார்த்தா 1400 கிலோங்க, 1.5 டன் தாங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தா 4.5 அடி தாங்க. ரொம்ப ஒரு சின்ன வயலெல்லாம் திருப்பி ஓட்டுறக்கு வந்து பந்தலுக்குள்ள ஓட்டுறக்கு தோப்புக்குள்ள ஓட்டுறக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து நல்லா செட் ஆகுங்க. அதுக்கடுத்து டிராக்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2 ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த SP கேட்டகரியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டிராக்டரோட லென்த்தில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையும் டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காதுங்க. நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சிலுமே பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லி சீல்டு ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க. பெவல் பினியன் டைப்பு சேத்துக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கீரு எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே தெரியாது. எல்லா கீர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு ஃபுல்லாக சீல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா சேர் சாகதியிலெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோக்கா வராது.
அதே மீறி வந்தாலும் சீல் தாங்க போகும். சீல் மாத்திர சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். இப்போ நார்மலாக ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வாங்கிட்டிங்கன்னா அதில் அந்த ஸ்டாரெல்லாம் சீக்கிரம் போயிடும், க்ரீஸ் அடித்து மெயின்டைன் பண்ணலினா. அதிலெல்லாம் சீல் போயிடுச்சுனாவோ இல்லை அதில் ரிடக்ஷன் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளான்ட் ரிடக்ஷன் யூனிட் எல்லாம் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு நிறைய செலவு வந்துடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இதில் இல்லைங்க. அந்த மாதிரி வச்சு நீட்டாக ஒரு ஆக்சில் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேரிங்னு பார்த்தா பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. 2 சைடு பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அதிகமாக ஃபிட்டிங்ஸ் வராது. இதே நார்மல் சிங்கிள் ஆக்டிங் பம்பாக இருந்துச்சுன்னா டைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் வரும். அதெல்லாம் எதுவுமே இதில் வராது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 2 சைடு 2 எண்டு சென்டரில் பம்பு, அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஸ்டேரிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சைட்லேருந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீட்டாக இருக்கும். அதுக்கு பிளாட்ஃபார்ம் ஏரியா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் நோவா சீரீஸில் வர மாதிரியே பிளாட்ஃபார்ம் ஏரியா பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா வைடாக இருக்கும். கால் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. வைப்ரேஷன் எதுவுமே தெரியலிங்க. சீட்டில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறப்போ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. வைப்ரேஷன் எதுவுமே தெரியல. மெயினாக ஓட்டுறவங்களுக்கு சலுப்பே இருக்காதுங்க. அந்த மாதிரி ஆப்ரேட்டர் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீர் அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சைடில் வச்சு கொடுத்துருப்பாங்க. நல்லா நீட்டாக இருக்கும். சீட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்ட்டான ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கு பெடலு, கிளச் பெடலு, கியர் லிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கம்ஃபர்ட்டான பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. அந்த டில் ஸ்டேரிங்கு, டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினி செக்மெண்ட்டில் மட்டும்தான் வரும். மினி செக்மெண்ட்னா காம்பேக்ட் சீரீஸில் மட்டும்தான் வரும். இந்த எஸ்யூ சீரீஸில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நோவோ சீரீஸில் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. நீட்டாக எல்லாமே இண்டிகேஷன் வந்துடும். சர்வீஸ் அலர்ட்டு, 4 வீல் டிரைவு, பிடிஏ செக்ஷனு, கீர் நியூட்ரல் இருக்கா, பேட்ரி, இன்ஜின் ஆயில் ப்ரெஷரு, ஏர் ஃபில்ட்ரு, எல்லா செக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா சென்சார் வச்சு எந்த ஏரியாவில் கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் ஆயிருங்க. மெயினான டீசல் லெவலு, கூலண்ட் டெம்பரேச்சரு இதெல்லாம் டிஜிட்டல் போர்டில் உங்களுக்கு தெரியும். டிராக்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரிப் ஹவர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மென்ஷன் ஆகுங்க. அது போக பார்த்தீங்கன்னா பிடிஓ 540 என்ன ஆர்பிஎம்மில் கிடைக்கும், 540E என்ன ஆர்பிஎம்மில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு மென்ஷன் ஆகுங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க. நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. லைட்டிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரு, ஹாரனு, அதோட லைட்டிங் கண்ட்ரோல், லோ பீம், ஹை பீம் இதெல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எல் லேம்ப் கண்ட்ரோலில் அதுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ஹசார்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே இன்னொரு பேனல் இருக்கும். இதில் பிடிஓவும் மெயின் கீரும் நியூட்ரல் இருக்கான்னு சொல்லிட்டு நியூட்ரல் இண்டிகேஷன் இங்கே இருக்குங்க. அது போக இங்கே டேஷ்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் இருக்கான்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரேசிங் இருக்குங்க, சட்டில் கீர் இதெல்லாம் இங்கே இருக்கும். பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த நோவோ சீரீஸ்லாம் வந்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. நோவோவில் பழைய மாடல்லாம் இருக்கும், அந்த டைப்பில் இழுத்து அப்படியே லாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்க்கிங் பிரேக்கு. இன்ஜின் கட் ஆஃப் இங்கே இருக்குங்க, இன்ஜின் கட் ஆஃப். கீ பேரல் இங்கே கொடுத்துருப்பாங்க. பெடல்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டான பிளேஸ்மெண்ட்டுங்க. 2 பெடல்ஸுமே. பெடல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பூட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் பூட்டு. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. 2மே பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க. பிரேக் எங்கேஜ் பண்ணாவே அதோட பவரை ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி கிளச்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது எங்கேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 12+12 க்ரீப்பர் கீர் பாக்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 300 மீட்டர்லேருந்து இதோட ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகுது. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தா இதில் 24 கிலோமீட்டருங்க டாப் ஸ்பீடு, ரோடு ஸ்பீடு. அந்த மாதிரி கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லோ, மீடியம், ஹை க்ரீப்பர்னு இருக்கும். கீர் பாக்ஸ் கான்ஸ்டன்ட் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீர் பாக்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லா அட்டாச்மெண்ட்டுக்கும் நீட்டாக செட் ஆகுங்க. இந்த டிராக்டரை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. கம்ஃபர்ட்டெல்லாம் வைப்ரேஷனெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்குது. க்ரீப்பர் கீர் பாருங்கள். ஃபஸ்ட் கீர் 300 மீட்ரு. மினி மல்ச்சரு இதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஒரு ஆப்ஷனு.
300 மீட்டர் தாங்க 1 மணி நேரத்துக்கு வந்து போகும். நீட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிராக்டர் ஒரு துளி கூட சவுண்டே தெரியலைங்க. ஆப்ரேட் பண்ணுறப்ப நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. பிரேக் எங்கேஜ் பண்ணுற அந்த ஃபீல் வந்து தெரியுது. பிரேக் வந்து நல்லா பக்காவான பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ செக்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல் மூலமாக கொடுத்துருக்காங்க. பிடிஓவில் நிறைய ஆட்டோமேஷன் கொடுத்துருக்காங்க. பிடிஓவில் 2 ஸ்பீடு 540 எக்கனாமிங்கிற மாதிரி 2 ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷனோட கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் செட்டப்போட பேர் பார்த்தீங்கன்னா EDDCம்பாங்க, எலக்ட்ரானிக் டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல்னு இதோட பேர், இதோட செட்டப்போட பேர். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். நல்லா நீட்டாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஓ வந்து ஒர்க் ஆகணும்னா ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிங்கன்னா தான் பிடிஓ வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஸ்ப்ரேயரும்பாங்க. நார்த் சைட்லலாம் இந்த திராட்சை தோப்புக்குள்ள ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இதுதான். இதை எங்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே அப்படியே கட் ஆஃப் ஆயிரும். ஒரு லெவலுக்கு ஹைட் செட் பண்ணிவிட்டு இதை எங்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. எதை தூக்கி இறக்குனீங்கனாலும் எதுவுமே ஒர்க் ஆகுது. நீங்கள் டைரக்ட் கண்ட்ரோலில் வச்சா மட்டும்தான், டிசியில் வச்சா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அதாவது கீழே இறக்கி மேலே ஏற்றிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிசி-டிசி லிவர் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பிசி லிவர், டிசி லிவர் 2 லிவர் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் கண்ட்ரோலுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 டயலுமே, அதாவது வந்து ஆன் பண்ணுற இந்த 2 டயலுமே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக டயல் டைப்பில் இருக்கும். மித்த 2 நாபும் மீடியம் சென்சிங்கு, ஹை சென்சிங் அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு தூக்கணுங்கிறத லெவல் வந்து செட் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வேகமாக, அதாவது வந்து டிஆர்சி வால்வுன்னு சொல்லுவாங்களேங்க, சீட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அது வந்து இங்கே ஒரு பட்டன் டைப்பில் வந்து கொடுத்துட்டாங்க, நாப் டைப்பில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஆப்ஷன் எல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்பிங்கை எங்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சிக்னல் போயிடும். ஒரு 5 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா ட்ரெய்லர் வந்து டிப்பிங் ஆகும். அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈஸி லிஃப்ட் ஆப்ஷனு, சடனாக நீங்கள் கலப்பை தூக்கணும் அப்படின்னா இதை எங்கேஜ் பண்ணிங்கன்னா கலப்பை வந்து தூக்கிடுங்க, அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து ஆட்டோமேஷன் ஆப்ஷனுங்க இதெல்லாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் தூக்குறது. இந்த பிடிஓவும் இதையும் எங்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரிவர்ஸ் போகிறப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி பிடிஓ வந்து ஆஃப் ஆயிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு தோப்பு இருக்குது, தோப்போட எண்ணில் வந்து தடமாக இருக்குது, அந்த தடத்தில் வந்து உங்களுக்கு வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னா போய் திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃப் ஆயிரும், இம்ப்ளிமெண்ட்டு லிஃப்ட் ஆயிருங்க. அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% 30 to 40% வந்து பிரேக் எங்கேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருப்புறப்ப பார்த்தீங்கன்னா அதே பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கேஜ் ஆகும். இந்த எல்லா ஆட்டோமேஷனும் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே, டிராக்டரோட ரன்னிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் இதெல்லா ஆப்ஷனுமே ஒர்க் ஆகும். அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிடிஓ கிளச் வந்து தனி கிளச்சுங்க, இண்டிபெண்டன்ட் கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரானிக் பிடிஓ கிளச்சும்பாங்க, எலக்ட்ரானிக் கிளச்சும்பாங்க, எலக்ட்ரானிக் ஆக்சுவேட்டட் கிளச்சும்பாங்க. அந்த மாதிரி கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் ஆன் ஆகிக்கும், சிம்பிளாக டச் பண்ணால் ஆஃப் ஆயிருங்க. இது மூலமாக சிக்னல் போய் பிடிஓ செக்ஷன்கிட்ட கிளச் யூனிட் கொடுத்துருப்பாங்க, அந்த கிளச் யூனிட்டை எங்கேஜ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி நீட்டான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் ஹோல்டரிங் இருக்கும், 12 volt ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீட்டாக இருக்கும். மொபைல் ஃபோன் ஹோல்டரும் நல்லா சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்குங்க. டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட் பண்ணி பழக வரைக்கும் ரொம்ப அது ஒரு மாதிரி தெரியும். நான் ஆப்ரேட் பண்ணி பழகிட்டா இது மாதிரி சொகுசு எதுலேயுமே இருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு சொகுசான ஒரு ஆப்ஷனு 4 wheel ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பிடிஹெச்பி 32 HP வருதுங்க. எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா 206 கிராம்பர் HP ஹவரில் கொடுத்துருக்காங்க. பிடிஓ பவர் நல்ல ஒரு டீசெண்டான பவர் இருக்குது. 36 பிளேடு வரைக்கும் போடலாங்க. லைட் ஊட்டி 36 பிளேடு வரைக்கும் போடலாம், தாராளமாக ஓடுங்க. டிஃப்ரென்ஷியல் லாக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் லாக்கும் இருக்குது. அதுக்கடுத்து ஃபெண்டர் ஒர்க்கெல்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கும். இந்த டெயில் லேம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருப்பாங்க, நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து குவிக் லிஃப்ட் அண்டு லோயர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், EQRL.
எலக்ட்ரானிக் குவிக் லிஃப்ட் அண்ட் லோயர் ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் வந்து பின்னாடி மாட்டிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து லிஃப்ட்டும் பண்ணிக்கலாம், கீழே இறக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆப்ரேட்டருக்கு. அதுக்கடுத்து டூல் பாஸ் இங்கே இருக்கும். சைன் போர்டு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி ஒர்க்கிங் லேம்ப் இதெல்லாம் இருக்கும். ஆக்சில்னு பார்த்தா புல் அண்ட் பினியன் கீர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆக்சில் நல்லா ஹெவி டியூட்டியான ஆக்சில். ஹப்பு வரைக்குமே நல்லா சப்போர்ட் இருக்கும். இதில் வேணா ரோல் ஓவர் கெனாப்பி வாங்கிக்கலாங்க. இல்லை நீங்கள் எதாவது டாப் இது ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெட்லேருந்து நீங்கள் டாப் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். வைப்ரேஷன் ஆகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வராது. ஹைட்ராலிக்ஸ்ன்னு பார்த்தா கேட்டகரி 1 ஹைட்ராலிக்ஸுங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி 950 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துக்கிறாங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். சென்சிங்னு பார்த்தா இதில் வந்து சிங்கிள் ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த சென்சிங் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துக்கிறாங்க. ஹார்டு சைடில், மீடியம் சைடில், ஹை சென்சிங், லோ சென்சிங், மீடியம் சென்சிங் வந்து பட்டன்லேயே இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அதாவது நீட்டான ஒரு ஆப்ஷனு. வேணா தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சென்சிங் வந்து ஒர்க் ஆகாதுங்க. நீட்டாக இருக்குது. பிடிஎஸ் செக்ஷன் 6 பிளைன் சாஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. டோ பெட் வந்துடும். நல்லா நீட்டாக இருக்குது. இதோட இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி, சர்வீஸ் பீரியட் எப்போ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பானட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஆயில் கெப்பாசிட்டி இருக்குது, இதெல்லாம் என்ன ஹவரில் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பானட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடல்லையும் ஓஜாவில் நீங்கள் 7 மாடல் இருக்குது. 7 மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பானட்டுக்குள்ளே இன்பில்டாக கொடுத்துக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்னு பார்த்தா நீங்கள் ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கரெக்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் ஏரியாவில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. சப்சிடி இருக்கானா இப்போ கரண்ட்டில் சப்சிடி இதுக்கு இல்லை. ஃபியூச்சரில் வந்து அப்ரூவல் கிடச்சுன்னா சப்சிடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் ஷோரூமில் கேட்டுக்குங்க. இதோட வாரண்டின்னு பார்த்தா 6 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்ட்டி, 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பீரியட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வாரண்ட்டி டீட்டெயில்ஸும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷோரூம் சைடில் கேட்டுக்குங்க. இந்த டிராக்டரை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராக்டர் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் செட் ஆகுன்னா ஓன் யூஸ்க்கு எடுக்கிறவங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகுங்க. தோப்பு இருக்குது எங்களுக்கு, மெயினாக எங்களுக்கு ஓன் யூஸ்க்கு மட்டும் ஓட்டினா போதும் அப்படின்னா, மெயினாக தோப்பு இருக்கிற ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு இது வந்து நல்லா செட் ஆகும். ரெண்டலுக்கு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக தோப்புக்குள்ளே எங்கள் ஏரியாவில் ரொட்டாவேட்டர் ஓட்டுவோம், விதப்புக்கு வந்து எங்களுக்கு டிராக்டர் தேவைப்படுது, விதப்புக்கு 4 வீல் டிரைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.